இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, இந்த கூட்டு குடும்ப ஆஃபர் ஐடியா யாரோடது? இவரோடது. அப்படியே இவரோடதுதான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி செஞ்சாங்க. வெரி குட். நீங்க ஒரு நல்ல குடும்பத்து பசங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமா கூட்டு குடும்பமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? ஆமா சார். அதான் இந்த யோசனை வந்திருக்கு. இந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருக்கிறத யார் ஆசைப்படுறா? ஒவ்வொரு வீட்டுல 3 விதமா சமையல் நடக்குது. பல வீடுகள்ல ஆன்லைன்ல தான் வாங்கி சாப்பிடுறாங்க. பல பேருக்கு சமையலே அவ்வளவா தெரியல. வீட்டுல ஒழுங்கா சமைச்சா தானே அதை பார்த்து குழந்தைங்க கத்துக்குவாங்க. சரி, இந்தாங்க பில்லு. கொடுங்க. சார், பணம் அதிகமா இருக்கு. நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்பா. என் கால்குலேஷன் பர்ஃபெக்டா தான் இருக்கும். இல்ல சார், பணம் ஜாஸ்தியா தான் இருக்கு. கரெக்டா இருக்கு. நல்லா பாரு தம்பி. நான் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கல சார். இந்த ஆஃபர்ல 40% டிஸ்கவுண்ட் இருக்கு சார். இது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லெஸ் ஆகும்ல. நல்ல சாப்பாடு கிடைக்கிறது, கூட்டு குடும்பமா இப்படி வர்ற சூழ்நிலை அமையறதெல்லாம் பெரிய விஷயம்ப்பா. இது ஒரு நல்ல செயல்பா. நாங்க வயிறார சந்தோஷமா தான் சாப்பிட்டோம். நீங்களும் என் குடும்ப உறவுகள் மாதிரி பார்த்து பார்த்து பரிமாறுனீங்க. அதுக்கு எதுக்கு டிஸ்கவுண்ட்? வேணாம்ப்பா. நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரணும். ஆல் தி பெஸ்ட் தம்பி. தேங்க்யூ சார். வரமா? வரேன் தம்பி. வாங்க போலாம். என்ன இது? சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் டிஸ்கவுண்ட் வேணாம்னு சொல்லிட்டு போறாங்க. எல்லாமே பழகுற விதத்துல இருக்கு சார். கதிரும் தனாவும் கஸ்டமர்ஸ சம்பாதிக்கல, கஸ்டமர்ஸ் ஃபேமிலியை சம்பாதிச்சிருக்காங்க. இல்ல தனா? தனா, என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? எனக்கு ஒரு ஆசை. என்னதானா? அந்த பெரியவர் நம்ம குடும்பத்தை பத்தி பேசினது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. நம்ம குடும்பத்துல எல்லாரும் இதே மாதிரி சாப்பிட வருவாங்களா? என்ன தானே இப்படி கேட்டுட்ட? கண்டிப்பா வருவாங்க. கண்டிப்பா வந்தே ஆகணும்னு ஒரு கண்டிஷனை போட்டு நான் கூட்டிட்டு வரேன். தேங்க்ஸ் மாயா.